தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர் அபிஷேகத்தில் உங்கள் கவலைகள், கஷ்டங்கள், உங்கள் நோய் நொடிகள், குறிப்பாக வெள்ளிக்கிழமை நல்ல சுகம். வெள்ளிக்கிழமை என்றாலே இந்த இறுதி ஆண்டவர் ரத்தத்தினால் நாம் கழுவப்படுவோம். வெள்ளிக்கிழமை என்றாலும் இந்த இறுதி ஆண்டவருடைய படத்தில் பாருங்க, அந்த இருதயம் எரிந்து கொண்டு இருப்பது போல இருக்கும். அந்த நெருப்பினால், நீதி என்ற நெருப்பினால் நம் வாழ்வில் அநீதிகளெல்லாம் சுட்டெரிக்கப்படும். எனவே உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்க. குறை காணுகிற உலகங்கள் நண்பர்களே, குறை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிற உலகம். ஒரு கதை சொல்றோம் பாருங்க. ஒரு மனுஷன் அதிகமா அவங்க மனைவி கிட்ட குறையே சொல்லி கொண்டு இருப்பாராம். மனைவி ஒரு முறை யோசிக்கிறான், சரி இந்த முறை என் வீட்டுக்காருக்கு ரொம்ப அழகா சுவையான உணவு தயாரிக்கிறாங்க. ஒரு முட்டையை நல்லா அவிழ்த்து வைக்கிறாங்க, எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. வராரு, பார்க்குறாரு, சாப்பாடு நல்லா இருக்கு. குறை சொல்லவே, இவருக்கு குறை சொல்லிடுறது அவருடைய வழக்கம். குறை சொல்லவே முடியல, எல்லாம் நல்லா இருக்கு. அவ பார்க்குறாரு, என்ன முட்டையை அவிழ்த்து வச்சிருக்கிற, பொறிச்சு வச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. மனைவி சோர்ந்து போகிறான். சரி, நம் கணவருக்கு நல்லா செஞ்சிட்டோம், பொறிச்சு வச்சா ஒன்றும் பிடிக்கும் போல. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு நல்லா இருக்கு, அவிழ்த்து வைக்கல, பொறிச்சு வச்சுக்கிறாங்க. வந்து பார்க்குறார், குறையை தேடுறார். சாப்பாடு நல்லா இருக்கு, முட்டையை பார்க்குறார், பொறிச்சிருக்கு. ஏன் இன்றைக்கு நீ பொறித்து வைத்தா, இன்னைக்கு நான் அவிழ்ச்ச முட்டை தான் சாப்பிடுவேனே, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க சொல்லி குறை சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாரு. மனைவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் தானே எல்லாம் என்ன பண்ணாலும் பிரச்சனை பண்ணுறாரு, சந்தேகப்படுறாரு. சரி, கடைசியாக ஒரு முறை ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ணுறாங்க, 2 முட்டை வாங்குறாங்க. ஒன்று அவிழ்த்து வைக்கிறாங்க, ஒன்று பொறிச்சு வைக்கிறாங்க. இப்போ வரார், சாப்பிட்றாரு, 2மே இருக்கு. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனால் ஏதாவது சொல்லணும். அப்போ சொல்றாரு, ஏய் அறிவாளி போல செயல்பட்டையா, முட்டாளே, அவிக்க வேண்டிய முட்டையை பொறிச்சிருக்கிற, பொறிக்க வேண்டிய முட்டையை அவிச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லி குறை சொன்னாராம். குறை சொல்லுவோம், சொல்லிக்கொண்டே இருப்பான். நீ வாழ்க்கையை பார். நீ இந்த உலகத்துக்கு காது கொடுத்து கேட்டுட்டுனா உன்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. சில பேர் நம்ம வளர வேண்டும் என்பதற்காக சில சொல்லுவாங்க, அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் உலகம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்காதீங்க நண்பர்களே, விழுந்து விடுவீர்கள். உங்களை அக்கறை உள்ளது போல பேசுவார்கள், ஏமாந்து போகாதீர்கள். உங்களுக்கு நல்லது நடக்க வேணும்ன்றதுக்காகவே நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க, ஏமாந்து போகாதீர்கள். குறிப்பாய் அடுத்தவர்கள் இப்படி பேசுறாங்க, அடுத்தவங்க உன்னை இப்படி சொன்னாங்க, அவர்கள்ட்ட நீங்க தெளிவா இருங்க. உங்களை பத்தி போய் உணர்த்துக்கிட்டு சொல்லுவாங்க, அவங்க சொல்றது எவ்வளவு உண்மையா இருக்கும்னு தெரியாது. எனவே குறை சொல்லுகிற மனிதர்களிடம் விவேகமா இருங்கள். அந்த விவேகம் தான் ஜெபம். இதுல இருந்து எப்படி ஃபாதர் மீண்டு வருது, அதான் ஜெபம். நற்செய்தியில பாருங்க, லூக்கா செய்தி 11வது அதிகாரம் 15-26 இயேசுவை குறை சொல்லி பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. கடைசி இயேசு சீடர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஓய்வு நாளில் ஏன் இப்படி நெற்களை கொய்து இவர்கள் தின்கிறார்கள் என்று. ஆனால் அவங்களுக்கு தெரியல, சீடர்களுக்கு ஏதாவது ஒன்றா இயேசு வருவாருன்னு அவர்களுக்கு பரிசேயருக்கு தெரியல. இயேசு வந்து பேசுகிறார், விவிலியத்தை மேற்கோள் காட்டி சொல்லுகிறார், இறை வார்த்தையை மேற்கோள் காட்டி சொல்லுகிறார், மறைநூலை மேற்கோள் காட்டி சொல்லுகிறார். அன்பர்களே, உங்களுக்காக அப்பா வருவார், உங்களுக்காக ஆண்டவர் வருவார். என்ன குறை சொன்னாலும் நீங்க கவலைப்படாம போங்க, அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். உங்க பெயர் கெடுக்கப்படுகிறதா, உங்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார்களா, உங்களுக்கு எதிராக அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா, செபத்துல இருங்க, உங்க வேலையை செய்து கொண்டிருங்க. அவர் வந்து கொண்டிருக்கிறார். விடுதலை உண்டு, அபிஷேகம் உண்டு. மறைக்கப்படாமல் இருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாமல் இருப்பது ஒன்றுமில்லை. அவர் விடுவிப்பார். எனவே ஏன் கவலைப்படுறீங்க? குறை சொல்பவர்களை ஓரம் கட்டிட்டு செபத்துல இருங்க, வாழலாம். ஜெபிக்கலாமா? அப்பா நன்றி, நல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எங்கெல்லாம் சுகம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடங்களை உங்கள் கரங்கள் வைத்துக் கொள்ளுங்க. தலையில் வலினா தலையில் கை வைங்க, வயிற்றுல வலினா அங்கே கை வைங்க. எந்த பகுதிகளெல்லாம் பலவீனமாக இருக்கோ, சுகம் வேணும்னு நினைக்கிறாங்க, வைங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்போ கொடுக்குறேன். பிள்ளைகள் எங்கெல்லாம் கரங்களை வைத்திருக்கிறாளா, ஓ நற்கருணை ஆண்டவரே, அந்த இடங்கள் அபிஷேகமாய் மாறுவதாக. அப்பா உங்கள் வல்லமை அந்த இடத்துல நிறைவாக இருப்பதாக. ஆண்டவரே, எங்கெல்லாம் குறை இருக்கிறதோ அப்பா அங்கெல்லாம் நீர் நிறைவாக மாறும்படியா. எங்கெல்லாம் உடல் உபாதைகளோடு இருக்கிறார்களோ, வலிகளோடு இருக்கிறார்களோ, வேதனைகளோடு இருக்கிறார்களோ, நோய்களோடு இருக்கிறார்களோ, நீரே மருந்தாய். அப்பா நீங்களே மருத்துவராய் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. எங்கெல்லாம் கரங்களை வைத்து ஜெபிக்கிறார்களோ, ஓ எங்கள் இயேசுவே, இறுதி ஆண்டவரே வல்லமை இறங்குவதாக, அபிஷேகத்தில் வாழ்வார்களாக. வல்லமையான நற்கருணை ஆண்டவரே, மகனே மகளே, அவருடைய தொட்டு கொண்டிருக்கிறார். நம்பு, விசுவாசி. இதோ நற்கருணை ஆண்டவர் இதோ காணொளி மூலமா உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்பு. அபிஷேகம் உனக்கு, வல்லமை உனக்கு, ஆசீர்வாதம் உனக்கு. உனக்கு எதிராய் பேசுகிறவர்களெல்லாம் ஒப்புக்கொடு. உன் பெயரை கெடுக்கிறார்களா ஒப்புக்கொடு. உன் வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறார்களா ஜெபி. இதோ ஆண்டவர், இதோ வல்லவர். அப்பா நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவர், நீங்க விடுதலை தாங்க.
வல்லமையான இறுதியாண்ட பேர் அபிஷேகமா இருப்பீர்கள், வாழ்வீர்கள். அவர் உங்களை வாழ வைப்பாராக, வல்லமை காண்பீர்களாக, சுகமாய் வாழ்வீர்களாக. தலை வணங்கி இந்த இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வல்லமையான இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என் மகனே, மகளே, நீ வாழ்வாய், குறையெல்லாம் நிறையாய் மாறும். இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை. யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் கமெண்ட்ல அனுப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.